அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அனைத்து மக்களுக்கேற்ற முதலமைச்சராக நாளைய பிரதமராக வரவேண்டும். என்னுடைய எண்ணங்கள் பலிக்க வேண்டும். ஒரு போராளியாக இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை ஒரு நிஜ அரசியல்வாதியாக மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்து வர வேண்டும். நான் சத்தியம் வர்ஷா இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியேற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்காகவே முழுமையாக திட்டங்களை கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமைப்படுத்திய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதற்கு சான்று அம்மா உணவகம் போன்ற எண்ணற்ற திட்டங்கள், இன்றைக்கும் மக்களால் கொண்டாடக்கூடிய திட்டங்கள். ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்து அவர்களுடைய இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் தூய்மை பணியாளர் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் மட்டுமே அந்த மக்களுக்கு இன்றைக்கு வேலை நியமனம் செய்யப்படுகிறது. அவர்களுக்குரிய உரிமைகளை கூட கேட்டு பெற முடியாமல் மிரட்டப்படுகின்ற சூழ்நிலை, வட மாநிலத்தாரை கொண்டு வந்து நியமிக்கக்கூடிய ஒரு கட்டாய பயமுறுத்தல் காரணமாக அடிமைகளாக தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே வட மாநிலத்து மக்களை வைத்து நம் மக்களை அச்சுறுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் இது அனைத்து மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மக்களுக்குரிய சலுகைகளை கொண்டு வந்து அரசாங்கம் அம்மக்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய அந்த குடும்பத்துக்காக அரசே நேரடியாக அந்த உணவுப் பொருட்கள் அனைத்துமே இலவசமாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சில சலுகைகள் முறையாக மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், அவர்களுக்குரிய சம்பள நியமனம், அரசினுடைய நேரடி வேலை நியமனம், சம்பள உயர்வு, அவர்கள் மதிய உணவு அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு முழுமையான பாதுகாப்பான சூழ்நிலை, அடிப்படையான தேவைகள் அனைத்துமே அவர்களுக்கு ஏற்ப உபகரணங்கள் அனைத்துமே அரசாங்கம் செய்து தர வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலுமே நம் நாட்டை காப்பாற்றுகின்ற அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை கண்டிப்பாக நமக்காக, நம்மளுடைய மக்களுக்காக அனைத்து வகையான குப்பைகளை சுத்தம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தையே அழித்து கொண்டிருக்கும் மக்களுக்காக ஒரு இலவசமாக அனைத்துமே உணவு சார்ந்த பொருட்கள், அந்த மளிகை சாமான் அனைத்துமே இலவசமாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கேற்ப சலுகைகளை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது அம்மக்களுக்குரிய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்து தரப்படும். ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்காக, நம்மளுடைய மக்களுக்காக உழைக்கின்ற அம்மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு போய் கொடுக்காமல் வெறும் கான்ட்ராக்ட் பேஸில் மட்டுமே இன்றைக்கு வரை நியமித்திருக்கும் அனைத்துமே மாற்ற வேண்டும். இனியாவது ஆளுகின்ற அரசாங்கம் இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அம்மக்களை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக இங்கே பதிவிடுகின்றேன். நன்றி.